பின்னாடி பின்னாடி காட்டு. இப்போ நீ ஃபர்ஸ்ட் டைம் வர்றது தானே? என்ன கோயில் என்ன சாமி கூட தெரியல. புறாக்குளம் வில்லியம்மன் கோவில் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு பாரு இந்த கோவில். இல்ல தண்ணி பாட்டில். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராஜ்கிரி 3 ரோஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து என்ன விளாக் பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ மணி காலையில் 6 ஆகுது. நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஹோட்டல் கடைக்கு போகணும். பட்டும் வந்து என் கூட ஹோட்டலுக்கு வராங்க. போயிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து நாங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம். பட்டு வந்து இந்த ஃபங்க்ஷனுக்கு வரேன் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. ஏன்னாக்கா பட்டு வந்து மேக்ஸிமம் எங்கேயுமே வெளியில் வரவே மாட்டாங்க. நான் கெஞ்சி கொடுத்தாலும் வர மாட்டாங்க. இது எதுக்காக வராங்க அப்படின்னு பார்த்தாக்கா, என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு அவங்க அண்ணனுக்கு கல்யாணம். அப்புறம் வந்து வீட்லேயும் வந்து இன்வைட் பண்ணாங்க. ஸோ அம்மா வந்து வரவும் முடியாது, அதனால் வந்து பட்டு தான் வந்து ஆகணும். ஸோ வந்து ஃப்ரெண்டுக்காக வந்து நான் போகிறேன், வீட்டுக்காக வந்து பட்டு வராங்க. அதில் பட்டு வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து ஆல்ரெடி நான் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன காரணம்னு எனக்கு தெரியாது. இப்போ வந்து நாங்கள் வந்து வீட்டுக்கு போயிட்டு கிளம்பணும். ஹோட்டலுக்கு போயிட்டு வந்து வீட்டுக்கு வந்து கிளம்பணும். பட்டு வந்து சீக்கிரம் கிளம்புவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் நான் வீட்டுக்கு போயிட்டு உடனே கிளம்பிடுவேன். எனக்கு வந்து ஒரு 10 நிமிஷம் தான், 5 நிமிஷத்தில் குளிச்சுடுவேன். அப்படியே 5 நிமிஷத்தில் ட்ரெஸ் போட்டுக்கோம். பட்டு கிளம்புறதுக்கு வந்து ஒரு 3/4 மணி நேரமாக தேவைப்படும். இப்போ நான் ஹோட்டல் கடைக்கு போயிட்டு வந்து மறுபடியும் வீட்டில் வந்து கிளம்பணும். ஸோ நாங்கள் வந்து ஃபங்க்ஷனுக்கு தான் போகிறோம். அந்த விளாக் தான் இன்றைக்கி செம்மையாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதை கட்டி வச்சுக்கிறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நானும் பட்டும் காலையிலே ஹோட்டலுக்கு வந்துட்டோம். ஃபுல்லாக பட்டு வேலை செய்கிறாங்க. இன்றைக்கி வந்து ஃபுல் டே ரொட்டீன் விளாக் தான் பார்க்க போகிறோம். காலையில் டிஃபன் கடைக்கு வந்துட்டோம் நானும் பட்டும். ஏன்னா வந்து அவங்க அம்மா வந்து ஒரு ஃபங்க்ஷன் போகிறாங்க. ஸோ அதனால் நானும் பட்டோடைய அப்பா 3 பேர் தான் ஹோட்டலில் பார்த்துக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நானும் பட்டும் வந்து என்னுடைய ஃப்ரெண்டோடைய அண்ணனுக்கு வந்து பரியும், அதுக்காக கிளம்புறோம். என்னுடைய ஃப்ரெண்டு வந்து என் கூட சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்டு. அந்த அண்ணனும் வந்து நம்ம கூடலாம் வந்து நல்லாவே பேசுவார், பழகுவார். பக்கத்து தெரு தான். ஸோ அவங்களுடைய ஃபங்க்ஷனுக்கு வந்து நானும் பட்டு கிளம்புறோம். பட்டு வீட்டு பக்கத்து அவங்க வீடு. ஸோ அதனால் வந்து பட்டு தெரியுமே வந்து எங்கேயுமே வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி வந்து நானும் வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா பட்டோடைய வீட்டு பக்கத்து வீடு. அந்த அண்ணெல்லாம் வந்து பட்டு வீட்டு நல்லா பேசுவாங்க. ஸோ அதனால் நானும் பட்டு வந்து கிளம்பிட்டோம். என் ஃப்ரெண்டு வந்து கண்டிப்பாக வந்துடணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் இல்லாத போய் தான் ஆகணும். ஏன்னாக்கா நாங்கள் வந்து எப்பவுமே ஒன்றாவே தான் இருப்போம். அதனால் நாங்கள் போகணும். பக்கத்தில் தான் ஃபங்க்ஷன், என்கேஜ்மெண்ட். பட்டு நானும் உனக்கு பின்னாடி குளிச்சுட்டு நான் கிளம்பியே போயிட்டேன். ஒரு சட்டை பேண்ட் போட்டு கிளம்பிட்டு சொல்லுவாரு. என்ன நான் அப்புறம் நான் மட்டும் கிளம்புறது இல்லையா? ஒரு சட்டை பேண்ட் தான் போகணும். நீ கிளம்பலையா? இது எத்துக்கிறீங்க? நாங்கள் கிளம்பிட்டு கொண்டாடுற கிளம்பிட்டு நானும் தான் புடவை கட்டிக்கு ரெடி ஆகிட்டேன். நானும் ஃபங்க்ஷனு. நீ ஃபங்க்ஷன் வரியா? அப்புறம் நீ தலைலாம் செய்வலியா? எப்போ தலை செய்வர்த்தியா? நீ இங்கே இருக்கிறியா? இங்கே இருக்கிறியா? நானும் தான். தலை செய்விட்டா கிளம்ப வேண்டியதான். பஸ்ல இல்ல, நாங்க வந்து வண்டியில தான் போறோம். பஸ் போயிடுச்சுன்னா நம்ம வண்டியில போலாம். நீ ஒரு வண்டி, நான் இந்த வண்டி. ஏன்னாக்கா பட்டோடைய அப்பா வந்து அந்த வண்டி விட்டுட்டு வர சொன்னாங்க. ஏன்னா 2 வண்டியுமே ஒரே கலரு. இது வந்து என்னுடைய அத்தை பொண்ணு திவ்யாக்கா இருக்காங்களா, அவங்க வண்டி. இது வந்து எங்க அப்பா வண்டி. ஒரு ஒன்க்கு எங்க அப்பா வண்டி வந்து மெக்கானிக் கடையில இருந்துச்சா, ஸோ அதனால வண்டி வேணும்னு சொல்லிட்டு அவங்க தங்கச்சி வீட்டை போயிட்டு வண்டி வாங்கிட்டு வந்து வச்சிருந்தாங்க. இதை கொடுத்துட்டு இப்போ வண்டி சரி பண்ணி வந்தாச்சு. ஸோ இங்கே தான் காட்டியிருக்குப்பதில் தான் ஃபங்க்ஷனும். அப்படியே அவங்க வீட்டை போய் வண்டி விட்டுட்டு நம்ம அப்படியே ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு வரலாம். ஓகேவா? போலாம் வா. இந்த கோவிலுக்கு இப்போ நீ ஃபர்ஸ்ட் டைம் வர்றது தானே? என்ன கோயில் என்ன சாமி கூட தெரியல. புறாக்குளம் வில்லியம்மன் கோவில் நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு பாரு இந்த கோவில். இல்லை இந்த கோவிலில் வந்து தெப்ப உற்சவம் நடக்கும். நான் பார்த்துருக்கேன். அந்த குளத்து உள்ளாரே அந்த தெப்பை விடுவாங்க தெரியுமா? நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். நான் பார்த்துருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் வர சாமியை கும்பிட்டு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிட்டு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், பட்டு வந்ததும் வந்து அவங்க அம்மா கூட போயிட்டு மீட் ஆகிட்டாங்க. நானும் அப்படி தனியாக தான் இருக்கோம். என்ன அம்மா கூட கம்மிட் ஆகிட்டியா? தண்ணி பாட்டில் என்ன சாப்பிட்டியா? என்ன பண்ணேன், நான் வந்த உடனே அறிவச்சனுக்கு ஃபுல்லாக ஊட்டிட்டு அதுக்கப்புறமேட்டு நான் சாப்பிட்டேன். நான் சாப்பிட்டுட்டு இருக்கிறது பக்கத்தில் திரும்பி பார்த்தா எல்லாரும் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. சரி
நீ ஆனால் சாப்பிடல, காரக்குழம்பு மட்டும் சாப்பிட்ட, அவ்வளோதான். அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் லைட்டாக சாம்பார் சாப்பிட முடியல ஃபுல்லாக. ஏன்னா பக்கத்தில் எல்லாருமே வந்து இலையை க்ளோஸ் பண்ணிட்டு ஏற்றுக்கிற ஸ்டேஜில் நான் போய் சாப்பாடு போடுங்க, ரசம் போடுங்க சார் போதும் ஏந்துட்டேன் நான். சரி, என்ன தாம்பலம் எடுத்துட்டியா? பை வந்து சக்கரை பை வீட்டுக்கு தான் கிளம்புறோம். பட்டு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வருவாங்க. நான் வந்து ஸ்கூட்டி எடுத்துகிட்டு போயிடுவேன். வச்சன் வந்து அவங்க ஆயா கூட பஸ்ஸில் போயிட்டாங்க. ஐ மீன் எங்கள் அம்மா கூட பஸ்ஸில் ஏற்றி விட்டோம் அவனை. சரி, நீ போறியா? சரி, நான் போயிட்டு வரேன். நீ சீக்கிரமாக வந்துருக்கியா? ஓகே. நம்ம தான் எல்லாருமே அங்கேயே சாப்பிட்டோமே, அப்புறம் என்ன? நம்ம சாப்பிட்டா வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட இல்லையா? வீட்டில் யார்? அம்மாவும் அப்பாவும் மட்டும்தான். மீன் குழம்பு. அம்மா மீன் வாங்கினாங்களா? குழம்பு கொதிக்கு இது கூட்டி விட்டுருக்கேன். ஃப்ரிட்ஜில் மீன் வாஷ் பண்ணி அம்மா ஃப்ரிட்ஜில் மீன் வச்சுருக்காங்க. மாங்காய் அரிஞ்சு வச்சுருக்காங்க. கொதி வந்தது மாங்காய் போட்டு இறக்கிட வேண்டியதான். என்ன மீன்? கவலை மீன். கவலை மீன், மத்தி மீன் சொல்லுவாங்க, அதுதான். ஆமாம், ஏதோ ஒரு மீன். சாப்பாடு அந்த அடுப்பு எரியுது பாரு, அப்படியே அனல் யூசுதுரா சாமி. எங்கே? நம்ம வீட்லையா? ஆமாம், இங்கே தான் உள்ள. ஃப்ரெண்ட்ஸ் ஃபங்க்ஷன்லாம் போயிட்டு என்ஜாய் பண்ணல, போய் உக்காந்து சாப்பிட்டு. எங்கே என்ஜாய் பண்ணுறது? எங்கே பார்த்தாலும் அனல் அடிக்குது. அங்கே போய் உக்காந்து பாரு, ஐயோ உட்கார கூட முடியல. அங்கே டென்ட்டு வேறு போட்டாங்கல்ல, செம. அது அப்படியே அடைச்ச மாதிரி ஆயிடுச்சு. அங்கே போயிட்டு உக்காந்து பாருங்க, போயிட்டு வீடியோ அப்லோட் பண்ணலான்ட்டு அப்லோட் பண்ணுறோம். அப்லோட் ஆகவே மாட்டேங்குது. ஃபோன் ஹாட் ஆயிடுச்சுன்னு மெசேஜ் வந்துட்டே இருக்கு. மொபைல் டு ஹாட். ஏன்னா வந்து கூல் பிளேஸ்ல வைங்க. நாங்க எங்க போய் கூலா வைக்கிறது? எல்லா இடமும் எங்க போனாலும் வந்து வெயிலோட தாக்கம். அதனால எங்கேயுமே வந்து எங்களால நிழலுக்கு ஒதுங்க முடியல, ஃபோனை கூல் பண்ண முடியல, வீடியோவும் அப்லோட் பண்ண முடியல. நாங்கள் வந்து ஒரு 10:30க்கு அது மாதிரி போயிட்டோம். அங்கே நாங்கள் வந்து 1:20க்கு வீடியோ அப்லோட் பண்ணோம். எங்களால் வீடியோவே அப்லோட் பண்ண முடியல, வீடியோவும் எடுக்க முடியல. ரெக்கார்ட் ஆனே ஆகலை. ஃபோன் வந்து செம்ம ஹாட் ஆயிடுச்சுன்னு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. ஒன்றுமே நாங்கள் பண்ணல, அப்படியே ஃபோனை சும்மா எடுத்துகிட்டு வந்தோம். வீடியோ எதுவுமே அங்கே எடுக்க முடியல, எந்த கிளிக்குமே. என்ன சாப்பிட்ற கொய்யா? ஃபங்க்ஷன் போயிட்டு சாப்பிட்டோம், அங்கேயும் எங்களால் வீடியோ எடுக்க முடியல. நீ சாப்பிட்டியா ஃபங்க்ஷனில்? சாப்பிட்ட. காரக்குழம்பு சூப்பராக இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது அந்த காரக்குழம்பு. அந்த காரக்குழம்பு மட்டும்தான் நான் சாப்பிட்டேன், போட்டு வேறு எதுவுமே சாப்பிடல. வச்சன் இருக்கிற வரைக்கும் நீ ஒரு நாள் சாப்பிட முடியும். நான் வச்சுன்னு நான் சாப்பிடுவேன். சாப்பிடவே இல்லை நான். ஆனால் எனக்கு பசி இருந்துச்சு தான், ஏன்னா நான் மார்னிங் டிஃபன் சாப்பிடவே இல்லையா. நாங்கள் போய்ட்டு சாப்பிட்டுக்கலான்னு விட்டுட்டேன். ஆனால் சரியாகவே சாப்பிடல. சரி, நம்ம வீட்டை போய் சாப்பிட்டுக்கலாம். நல்ல வேலை அம்மா மீன் வாங்கி வச்சுருக்காங்க. மீன் குழம்பு கொதிக்குது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சாப்பிட்ருவேன். பட்டு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இப்போ தான் வண்டியில் வந்தேன். ஆமாம், முக்கியமாக நான் வந்து இது மாதிரி எந்த ஃபங்க்ஷனுமே போனதில்லை. இந்த ஊர் ஃபங்க்ஷனுக்கு நான் எங்கேயுமே போக மாட்டேன், போனதும் இல்லை. ஆனால் இவங்களுடைய கல்யாணத்துக்கு மறுபடியும் பட்டு வருவாங்க. இவங்க வந்து இந்த ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு ஏன் போகிறேன்னா, எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்குது. எனக்கு நான் தெரிஞ்சவங்க ரொம்ப க்ளோஸ். அவங்க அம்மாலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்ன அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அவங்கக்கிட்ட க்ளோஸாக பேசுவேன். ஆனால் அவங்களுக்கு அம்மா அப்பா 2 பேருமே இல்லை, இறந்துட்டாங்க. பட் நான் அவங்க கூட க்ளோஸாக பேசுவேன். அவங்க அண்ணாக்கிட்டலாம் எல்லாருக்கிட்டையும் நான் பேசுவேன். ஸோ அதனால் கண்டிப்பாக போகணுன்ட்டு மைண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எல்லாருமே வந்து அப்படி தான் வந்தாங்க. ஆமாம்மா, எல்லாம் இவங்களும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வந்தாங்களா? எல்லாருமே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக வந்தாங்க. எல்லாருமே ஃபேமிலியாக ஜாஸ்தியாக இருந்துச்சு. இதை கண்டிப்பாக எப்படியும் ஆவணியில் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன் மேரேஜ். நம்ம எங்கள் ஊரில் தான் வைப்பாங்க. அப்போ நானும் பட்டும் திருப்பு கண்டிப்பாக அங்கே போவோம். ஆமாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்மளுடைய புது சேனல் மாமா வித் பட்டியும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.